வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 200 கிராம்ஸ் ரவை எடுத்திருக்கேன். அதாவது 2 கிளாஸ் வந்துச்சு. அப்புறம் வெஜிடபிள்ஸில் 3 ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பெரிய தக்காளி. இது ஆனியன் 3 மீடியம் சைஸ். கேரட் ஒரு கேரட் அண்ட் ஒரு 4 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபைன்லி சாப்ட், இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக கேரட்டை வெட்டிட்டு பீன்ஸை பொடியாக வெட்டிட்டேன். பச்சை மிளகா 3 பெரிய பச்சை மிளகா கீரி வச்சுக்கிட்டேன். இஞ்சி கொஞ்சம் சாப்ட் அண்ட் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேஷ்யூ நட், மஞ்சத்தூள், கீ, சால்ட் தேவையான அளவு. தாளிப்புக்கு நீங்கள் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதை போட்டு தான் தாளிக்கணும். அண்ட் இன்னொன்று சில பேருக்கு மசாலா போட்டு தாளிப்பாங்க. அதுக்கு நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு இது 3மே நம்ம ஆட் பண்ணி கிச்சடிக்கு தாளிக்கலாம். ஸோ நான் எனக்கு மசாலா வாடை ரொம்ப பிடிக்காது கிச்சடியில். ஸோ அதனால நான் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்க போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். ஸோ 2 கிளாஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ இஸ் டு 1.5, அதாவது 1 கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றணும். ஸோ 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால நான் 3 glasses ஆஃப் வாட்டர் போட்டு தான் நான் கிச்சடி பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்மெல்காக. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, சீரகம், அப்புறம் 4 மிளகு கொஞ்சம் இந்த ஸ்மெல்காக போட்டு தாளிச்சோம். இப்போ கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வெட்டி வச்சிருந்த ஆனியன், பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கும். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ பாருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டோம். கேரட், பீன்ஸ் இதை போட்டு கொஞ்சம் வதக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி. ஸோ கொத்தமல்லி மட்டும் நம்ம பேலன்ஸ் வச்சுட்டோம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டோம். கொத்தமல்லி ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். ஏன்னா அந்த ஸ்மெல் இந்த வெஜிடபிள் ஸ்மெல் பச்சை ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரவை இதில் ஆட் பண்ண போகிறோம். மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணியை பக்கத்தில் ஒரு அடுப்பில் நான் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ பாருங்க காயெல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். அதை ஒரு 1 minute நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரவையை ஆட் பண்ணலாம். ரவை நம்ம யூஸ்வலாக வறுத்தாதான் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியை பக்கத்தில் அடுப்பில் போட்டிருக்கிறதுனால நம்ம ரவையை இதுலேயே ஆட் பண்ணி வறுத்துடலாம். போட்டு வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes வதக்கணும். ரவை பாருங்க 2 to 3 minutes நம்ம நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா வறுத்துருக்கோம். ஸோ அந்த ரவை இந்த ஸ்மெல் கொஞ்சம் அப்படியே தூக்கணும். அப்போதான் நீங்க அந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்க சுடு தண்ணியை இதில் ஆட் பண்ண போறோம். பாருங்க சுடு தண்ணியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு தட்டு போட்டு மூடிடணும். நீங்க இந்த மாதிரி ஒரு 10 minutesக்கு லோ ஃப்ளேம்ல அப்படியே கிச்சடியை விட்டுடுங்க. ஸோ அந்த ரவையும் காயும் சேர்ந்து பொறுமையா அது வேகும். 10 minutes ஆகணும். லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நவ் இட்ஸ் ரெடி டு சர்வ். ஓகே காய்ஸ், நம்மளோட ரவா கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.